எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு காலி எம்டி லேண்டுங்க. ஆக்சுவலாக ஒரு க்ரஷராக யூஸ் பண்ணியிருந்தாங்க, கல்குவாரியாக. அது இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. இப்போ அது ரன் ஆகலை, குவாரி லைசன்ஸ்லாம் கூட கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு எம்டி லேண்டாக தான் இருக்குது. ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. இது ரோட் ஃப்ரண்டேஜ் காம்பவுண்ட் இல்லைங்களா, இது வந்து அதுக்கப்புறம் ரோடோட ஃப்ரண்டேஜ் இதுதாங்க. 79.6 மீட்டர் வருதுங்க. அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 240-250 ஃபீட் வருங்க. உங்களுக்கு 240-250 அடி வரும் ஃப்ரண்டேஜ். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒரு கட்டடம் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 1 ஃபீட் வரைக்கும் நம்ம இந்த பவுண்டரி லைன் வருங்க. ஆக்சுவலாக அந்த கட்டடம் கூட இவங்களது தான். அது ஒரு அனுபவப்புறம் போக்கில் மாதிரி வருதுங்க, யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. அந்த பவுண்டரி லைன் காமிச்சிடறேன் இருங்க. இது ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மீட்டர் வரைக்கும், அதாவது சைடில் 50 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 50 மீட்டருக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு நல்ல கோஸ் மாதிரி ஒன்று போங்க. ஒரு 103 மீட்டர் வரைக்கும் கோஸ் மாதிரி போகுங்க. அது ஒரு சேர் தெரியுது இல்லைங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு பட்டாளம் இருக்குதுங்க. இதுலேருந்து அப்படியே வந்து இந்த கல் கொட்டிருக்கு பாருங்க, அதுக்கு பேக் சைடில் வருங்க. இதுதான் பவுண்டரி லைன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கள்ளி செடி இருக்குது பாருங்க. இந்த களிச்செடி இருக்குங்களா, இந்த செடி வரைக்கும் உங்களுக்கு பவுண்டரி. இப்போ இந்த செடியிலேருந்து அந்த காம்பவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸுங்க. ஸோ இந்த 50 மீட்டர்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு 50 மீட்டர், ஒரு 34 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருங்க. அதாவது சின்னதாக ஒரு சின்ன கட்டடம் தெரியுதுங்களா, இந்த 2 மரத்துக்கு இடையில் அங்கே பாருங்கள். ஸோ அது வரைக்கும் 34 மீட்டர்ஸ் வரும். அந்த 34 மீட்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு கிராஸ் இருக்குதுங்க. அதுக்கு அந்தாண்ட வரது எல்லாமே, அதுக்கு பேக் சைடில் வரது எல்லாமே ஒரு கிராஸில் வரும். ஒரு ட்ரையாங்கிள் மாரி இங்கே வரும் அந்த ஷேப்பு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், பேக் சைடில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருங்க. இது கல்குவாரியாக ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கல்குவாரியை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மிஷின்லாம் சேல் பண்ணிட்டாங்க. கல்குவாரி இந்த ஸ்பேஸ் தான் இப்போ நம்ம சேலுக்கு வந்துருக்குது. இந்த கோஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மேடு பாருங்கள், இந்த க்ரஷர் ஆக்சுவலாக அந்த ரேம்ப் போட்டது வெஹிக்கிள் வந்து மேலே ஏறி அந்த ஜல்லி வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக போட்ட அந்த ரேம்ப் அது. இது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிணறு இருக்குதுங்க. கிணறுல தண்ணி இருக்குது. அதாவது ஆக்சுவலாக வடியாதுன்றாங்க கிணறு, நம்ம பார்த்ததில்ல. ஆனால் தண்ணி வடியாதுன்றாங்க, அந்தளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த 34 மீட்டர் சொன்னீங்களா, இது வரைக்கும் வருங்க. இந்த கல்லில் இருந்து இதில் இப்படி கிராஸாக போகுங்க. இப்படி போனால் ஸ்ட்ரைட்டு, இதுக்கு பதிலாக இப்படி இந்த கிராஸில், இந்த மரத்து வழி இந்த கிராஸில் போகுங்க. இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 104 மீட்டர் வருதுங்க. இந்த பக்கம் எண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த மரம் தெரியுங்களா, அதுதாங்க எண்ட் லைனு. அதுலேருந்து ஒரு 104 மீட்டர், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடில் ஒரு 143 மீட்டர் வருது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து நார்த் சைடில் ஆக்சுவலாக இது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ ஈஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் 79.6 மீட்டர். இந்த மெயின் கேட்டில் இருந்து அந்த நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனு 143.4 மீட்டர் வருதுங்க லெங்க்த்து. இந்த கிராஸ் சொன்னீங்களா, இந்த கிராஸ் வந்து அதில் போய் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணோம். இது வந்து ஒரு 104 மீட்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து 34 மீட்டர்ஸ். அங்கேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து ரோடு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ். ஸோ ஒரு 50 மீட்டர் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதாவது 144 ஒரு 50 போச்சுன்னா உங்களுக்கு அரௌண்டு
ஒரு 90 மீட்டர்ஸ் 94 மீட்டர்ஸு ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 104 மீட்டர்ஸ். இதுதாங்க இதனுடைய ஷேப். நான் எஃப்எம்பி காப்பி அனுப்பிச்சி விட்றேன், அதில் பாருங்கள். இதில் பின்னாடி நான் பின் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அந்த மேட்டு மேலே ஏறிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ பண்ணிடுறேன் பாருங்கள். ரோடு ஃப்ரண்டேஜுங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 79.4 மீட்டர், அதாவது அரௌண்டு ஒரு 240 ஃபீட் வருங்க. அந்த கார்னர் உள்ள பில்டிங் தெரியுங்களா, அது வரைக்கும் இருக்குது பவுண்டரி லைன். அந்த பில்டிங் வரைக்கும் இருக்குது. அதுலேருந்து சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் லெங்த் இருக்குது. அந்த 50 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட்டடம் தெரியுங்களா, அது வரைக்கும் வருங்க. அதுலேருந்து இந்த சைடில் கிராஸில் போகுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிராஸில் தான் போகும். இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 104 மீட்டர். இடையில் ஒரு வெல் ஒன்று இருக்குது, கிணறு ஒன்று இருக்குது. அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் பவுண்டரியில் நான் உங்களுக்கு காமிச்சு ஷோ பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 143.4 மீட்டர் சம்திங் வருங்க, அப்படியே அந்த காம்பவுண்ட் வரைக்கும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்னா அரௌண்டு ஒரு 50 மீட்டர் வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 104 மீட்டர் ரைட் சைடில், அதாவது சவுத் சைடில். நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 மீட்டர்ஸ் ஒரு கிராஸ் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதுங்க. இது கல் குவாரி இருந்தனால இந்த ரேம்ப் வண்டி ஏறதுக்காக போட்டிருந்த ரேம்புங்க இது. அதில் ஆல்ரெடி ஒரு பாதி மண்ணுக்கு மேலே எடுத்துன்னு போயிட்டாங்க, லோடு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ நம்ம இந்த மண்ணை யூஸ் பண்ணி இந்த ஏரியாவில் லெவல் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃப்யூச்சரில் வாங்குறவங்க நான் லெவல் பண்ணணும் ஏரியாவை அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணை வச்சு நம்ம லெவல் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மண் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி ரோடுங்க. திருவண்ணாமலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க. 10 இல்லைன்னா 12 கிலோமீட்டர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. இது ரோடு ஃப்ரண்டேஜுங்க, ஆன் ரோட்லேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி. ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் 24 ஃபீட் தார் ரோடு, ஆனால் 40 ஃபீட் ரோடுங்க. இது எல்லாமே ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ரோடு பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த பக்கம் இன்னும் போடுவாங்க. ப்ராப்பர்ட்டியோட பேக் எண்டில் இருக்குங்க. ஆக்சுவலாக பேக் சைடில் இருக்கிறோம். ப்ராப்பர்ட்டி இந்த எண்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் வரும். இந்த தனியாக ஒரு கல் நிற்கிது இல்லைங்களா, இந்த கல் தாங்க அதனுடைய பவுண்டரி லைனு. ஸோ அதிலிருந்து இதில் ஸ்ட்ரைட்டாக வருங்க. இது வரைக்குங்க. இப்போ நிற்கிற இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பில்டிங் தெரியுது இல்லைங்களா, இது வரைக்கும் 143.4 சம்திங் மீட்டர் லெங்க்த்துங்க. இந்த சைடில் அங்கே சொன்ன இல்லையா அந்த கல் பேக், இந்த பாறைக்கு பின்னாடி இருக்குது பவுண்டரி லைனு. அதுலேருந்து அப்படியே கிராஸாக போங்க, ஒரு மரம் தெரியுது அது வரைக்கும் வருங்க. அந்த சைடு அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 103.4 மீட்டர் சம்திங் வருங்க.
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட்டு சாரி 50. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனடினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.